காட்பாடி காந்திநகரில் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் வேலூர் கிளை திறப்பு விழா. நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையில் இந்தியாவின் முன்னணி மருத்துவ நிறுவனமாக விளங்கும் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் OMOSC இன்று தனது வேலூர் கிளை புதிய கட்டிடத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை சுருத்தில் கொண்டு புதிய மையம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதோடு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, குடியாத்தம், ஆம்பூர், வாலாஜாபேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து வருகின்ற நோயாளிகளின் நலனுக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் முழுமையான நீரிழிவு ஆலோசனைகள், டயட் ஆலோசனைகள், இன்சுலின் பம்ப் சிகிச்சைகள் என பல பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த புதிய மையம் WT பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் விஸ்வநாதன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் MLA மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் MLA ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மேலும் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் தலைவர் மோகன், சுதாகர், வேலூர் கிளை மருத்துவர், மூத்த மருத்துவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் தலைவர் டாக்டர் வி. மோகன் கூறியதாவது: தமிழகத்தில் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதால் சிறப்பு சிகிச்சை மையங்கள் அவசியமாகியுள்ளது. நம் நோயாளிகளின் நம்பிக்கையே இந்த விரிவாக்கத்திற்கு ஊக்கம் தந்தது. இந்த புதிய மையம் மூலம் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய சிறந்த சிகிச்சை அளிக்க முடியும். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் ஜி. விஸ்வநாதன் கூறுகையில், வேலூர் மக்களுக்கு இது மிக பெரிய வரப்பிரசாதம். டாக்டர் மோகன்ஸ் மையம் நீரிழிவு சிகிச்சையில் எப்போதும் முன்னணியில் இருந்து வழிகாட்டியுள்ளது. இம்மையம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். எஸ். துரைராஜ், தினக்குரல் மாவட்ட செய்தியாளர், வேலூர்.